நம்ம இது ராங் சைடு, இது ரைட் சைடு. சரியா? இப்போ கீழே ஹெம்லைனுக்கு 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். டபுள் ஃபோல்டு, 1 இன்ச் ஒரு ஃபோல்டு, இன்னொரு இன்ச் ஒரு ஃபோல்டு. இப்படி ஃபோல்ட் பண்ணி தைக்க போறோம். ½ இன்ச்ல டபுள் ஃபோல்டு. நீங்க இங்கேயும் என்ன பண்ணலாம், டெக்கரேட்டிவா ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். ஒரு 1 இன்ச்சுக்கு எனக்கு பேண்டோட கலர் தெரியணும் அப்படின்னா 1 இன்ச்சுக்கு ஸ்ட்ரிப் எடுத்துட்டு நெக்குக்கு எப்படி தைச்சோமோ அதே மாதிரி ராங் சைட்ல வச்சு ரைட் சைடுக்கு திருப்பிக்கலாம். கொஞ்சம் அந்த ஸ்ட்ரிப் அகலமா இருக்கும். இதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் பீஸே ஓகே, பயாஸ் பீஸ் தேவை கிடையாது, ஸ்ட்ரெயிட் பீஸே ஓகே, வளையாததுனால. அப்புறம் இங்க ராங் சைடு தான் இருக்கு. இந்த மார்க் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ராங் சைடு பிளைன் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். டபுள் ஃபோல்ட். ஸ்லீவ்ல வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். சென்டர் 0 0 நாச்சிங் மேட்சிங் பண்ணிக்கலாம். இதோட நாச்சிங் எங்க இருக்கு, எனக்கு இந்த நாச்சிங்கும் இந்த ஸ்டிச்சும் மேட்ச் பண்ணணும். சரியா? அப்ப நான் இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணிக்கிறேன். அது பண்ணும்போது இன்னொன்னு என்ன பண்ணணும், ஃப்ரண்ட், இது வந்து ஃப்ரண்ட் ஓப்பனிங் இங்க இருக்கு பாருங்க, ஃப்ரண்ட், இங்க நாச்சிங். அப்ப ஃப்ரண்ட்டும் மேட்சா இருக்கு, பேக்கும் மேட்சா இருக்கு. இந்த 3 விஷயங்களும் நீங்க பார்க்கணும். அப்ப முதல்ல என்ன பண்ணணும், இந்த 0 நாச்சிங் பண்ண இடத்துல ஒரு பின்னை போட்டுக்கோங்க. போட்டுட்டு சிலர் என்ன செய்வாங்க, இங்க இருந்து இப்படி தைங்க, இங்க இருந்து இப்படி தைங்கம்மாங்க. எடுத்து தைச்சா ஒரு பினிஷிங் வந்து விட்டு போயிடும். அதனால நான் என்ன செய்வேன் அப்படின்னா, இங்க இருந்து இதை வந்து இப்படி மேட்ச் பண்ணி பார்த்துப்பேன். என்னதான் இருந்தாலும் நம்ம பேப்பர் பேட்டர்ன், கிளாத் கட்டிங்லாம் மேட்சா பண்ணாலும் சில நேரம் தைக்கும் போது முன்ன பின்ன ஆகும். எனக்குமே இப்ப பாருங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது, அது ஒண்ணு. இப்ப வந்து இந்த இடத்துல பின் போட்டுக்கிறேன் நானு. அப்புறம் அதே மாதிரி இங்கேயும் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கிறேன். பாருங்க, இப்படி வச்சுட்டு இங்க கரெக்டா இருக்கு. சரியா? அப்ப நான் இங்க வந்து ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடுக்கு தைக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் நூல் அளவுல எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருந்தது, அதை அப்படியே வச்சு தைக்கிறேன். சில டைம்ல அந்த பக்கத்துல அதிகமா இருந்தா லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். சரி ஓகே, ஒரு சைட்ல அதிகமா இருக்கு, ஒரு சைட்ல கம்மியா இருக்கு. இது ரொம்ப வித்தியாசம் இருந்ததுன்னா பண்ண முடியாது. லைட்டா டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பின்னை எடுத்துடுறேன் நானு. பின்னை எடுத்துட்டு அப்படி ஸ்மூத்தா நம்ம எப்படி நெக்குக்கு தைச்சோமோ அதே இதுதான். இங்க கொஞ்சம் லூஸ் விட்டுக்கிறேன், ஒரு சுருக்கம் வர்ற மாதிரி இருக்கு. அது அப்படியே நான் வந்து போல அப்படியே அத மாதிரி இங்க ஸ்டிச் வரும்போதும் பாத்தீங்கன்னா இங்க வந்து பாருங்க, இந்த இடம் இங்க பார்த்த மாதிரி இருக்கு. இந்த ஜாயினிங், இந்த பீஸ் வந்து இங்க இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த சைடும் இங்க பார்த்த மாதிரி இருக்கணும். ஒண்ணு இங்க பார்த்து ஒண்ணு அங்க பார்த்து, அப்படி சில நேரம் அந்த மாதிரி மாறும் ட்விஸ்டா. அதையும் கவனிச்சு தைங்க. சரியா? அப்படி வராம ஒரே பக்கமா இருக்க மாதிரி தைங்க. லாஸ்ட்ல நான் இப்படி வச்சு பாத்துக்கிறேன். பார்த்துட்டு அப்படியே வச்சு ஒரே ஸ்டிச். அந்த கர்வ்லாம் வந்து நிப்பாட்டி அப்படி திருப்பக்கூடாது. ஸ்லீவை நிப்பாட்டாம திருப்பினீங்க தைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். சைட் சீம் தைக்கலாம். சைட் சீமுக்கு 1 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம். 1 இன்ச்ல அப்படியே தைக்கிறேன். அப்புறம் இங்கேயும் நாச்சிங் 2 3 லைன்ல நம்ம வந்து இந்த கட் பண்ணும்போது நாச்சிங் பண்ணோம்ல, இந்த நாச்சிங் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துக்கு நேரா வரேன். ஆல்ரெடி நம்ம எல்லாமே கரெக்டா ஆப்டா மார்க் பண்ணதுனால நமக்கு அப்படியே 1 இன்ச்ல அப்படியே தைக்கலாம். இங்க ஸ்லிட் லைன், இங்க 1 இன்ச்ல வந்து இங்க வந்து பேக் ஸ்டிச். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், அப்படியே ரிவர்ஸ்ல செகண்ட் ஸ்டிச் இப்படி திரும்பி வந்து அது மேலேயே ஒரு ஸ்டிச் போட்டீங்கன்னா 2வது தையலும் விழுந்துடும். ஓகே, இப்படி பண்ணிடலாம். இப்போ கீழே வந்து ஸ்லிட்டு தைக்கலாம். சரியா? ஸ்லிட்டுக்கு நமக்கு இங்க இருக்க அந்த ஸ்லிட்டை ஒரு சைடு ஹெம்ல இருந்து தைச்சிட்டு போலாம். 1 இன்ச் கொடுத்துருக்கோம். டபுள் ஃபோல்டு, ஒரு ஃபோல்டு, இன்னொரு ஃபோல்டு. இப்போ இங்க வரும்போது பார்த்துக்கோங்க. இங்க வரும்போது இங்க ½ இன்ச் டபுள் ஃபோல்டு. அதே மாதிரி இந்த பக்கம் ½ இன்ச் மடிக்கணும். இங்க மடக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். கீழே எந்த சுருக்கமும் இல்லாம இருக்கா அப்படின்னு கையில வச்சு நம்ம ஃபீல் பண்ணிக்கணும். சரியா? இங்க வச்சுக்கிட்டோம். இப்ப போட போறது பா ஸ்டிச். இப்படி போறோம். பா ஷேப்ல ஒரு ½ இன்ச்சுக்கு மேல இந்த பேக் ஸ்டிச் இருக்கா, இதுக்கு ½ இன்ச்சுக்கு மேல வந்து இப்படி வந்து இப்படி திருப்பிக்கும். இந்த ஸ்டிச் பேரு பா ஸ்டிச்.
நெக்ஸ்ட் அடுத்தது வி ஸ்டிச். வி ஸ்டிச் என்ன பண்ண போறோம், இந்த எட்ஜ்ல ஓரமா ஒட்டுன மாதிரி போட்டு இந்த டிச் இருக்குல்ல, இந்த வி திரும்பி இருக்கா, பேக் ஸ்டிச், இந்த பேக் ஸ்டிச் கிட்ட இப்படி வந்து அப்படியே இப்படி திருப்போம். இது எந்த பக்கமா திருப்பி இருக்கோம், ராங் சைட்ல தான் இந்த ஸ்டிச் வந்து போட்டிருக்கோம். சரியா, மேல வந்து இப்படி இருக்கும் உங்களுக்கு, கீழே ஸ்லிட் இப்படி இருக்கும். ரைட் சைடு திருப்பி காட்டுறேன். ரைட் சைடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து அந்த பக்கமும் ஸ்லிட்டை தைச்சிட்டு கீழே ஹெம்லைனை டபுள் ஃபோல்டு பண்ணி தைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த வி ஸ்டிச்சை போடலாம் ஃபைனலா கீழே. அப்ப இந்த இடத்துலயும் இந்த போலை நம்ம மறைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம நெக் தைக்கும் போதெல்லாம் எல் ஸ்டிச் சொன்னோம்ல, இப்போ மடக்கி தைக்கும் போது இப்படி வந்து இப்படி டர்ன் பண்ணிடுங்க. சரியா, இப்ப நான் இன்னொரு பக்கம் தச்சிடுறேன். தச்சுட்டு ஹெம்லைன் மடிச்சு தச்சு காட்டுறேன். இதை வந்து தைக்கும் போது கரெக்டா நம்ம அந்த 1 இன்ச் பண்றோம்ல, இந்த 2 ஸ்டிச்சும் கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கோங்க மீட் ஆகுதான். ஏன்னா எல்லாரும் பெர்ஃபெக்ஷன் பார்க்கும்போது ஒரு டெய்லர் நம்ம எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிற பினிஷிங்க பாக்குறது இந்த 2 ஸ்டிச்சும் மீட் ஆகுதா அப்படிங்கறதுதான் பார்ப்பாங்க. கரெக்டா அந்த கிராஸ் வருதே அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல பெர்ஃபெக்டா தைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து இப்படி கரெக்டா வரணும்னா நம்ம என்ன செஞ்சிருக்கணும், கரெக்டான பேப்பர் பேட்டர்ன்ல இருந்து கிளாத்துக்கு மார்க் பண்ணிருக்கணும், மார்க் பண்ணதுல வெட்டி இருக்கணும், வெட்டினதுல கரெக்டா தச்சிருக்கணும். அதெல்லாம் பண்ணிருந்தாதான் இங்க வந்து அந்த கிராஸ் வந்து கரெக்டா வரும். இதெல்லாம் சரியா நம்ம கவனிக்காம தைக்கும் போது சரியா வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரியா, ஏன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் 1/2 இன்ச் 1 இன்ச் அப்படின்லாம் சொல்றோம். அதெல்லாம் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணி வந்தா இந்த இடத்துல கரெக்டா வந்துடும். பேக் ஸ்டிச் மடிச்சு தைச்சுக்கிறேன். இப்போ ஹெம்லைன் மடிச்சு தைக்கலாம். 1/2 இன்ச் இன்னொரு 1/2 இன்ச் மடிச்சு தைச்சுக்கிறேன். இது தைக்கும் போது இந்த சைட் போலா தெரியுது, அதனால நான் என்ன பண்றேன், ஒரு எல் ஸ்டிச் மாதிரி ஸ்டார்ட் பண்றேன். இங்க வந்துட்டு இப்ப என்ன பண்றேன்னா, இங்க வந்து நான் அந்த இந்த ஸ்டிச் கொடுக்கல, வி ஸ்டிச் வந்து ஒரு சைடுக்கு கொடுக்காம இருக்கேன். டைரக்டா அப்படி வி ஸ்டிச் மாதிரி கொடுத்துட்டு, இது எப்பனாலும் தைச்சிக்கலாம், நம்ம இப்பதான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. எப்ப பண்ணாலும் இந்த பினிஷிங்காக கொஞ்சம் பார்த்துட்டேன். வி இது போய் இப்ப அப்படியே இன்னொரு பக்கத்துக்கும் நம்ம வந்துருவோம்ல. இப்படி வரும்போது நம்ம என்ன பண்றோம், இங்க அப்படியே நான் எடுத்துட்டு தைக்காம என்ன பண்றேன், டபுள் ஃபோல்டு. ஹெம்லைன் மடிச்சு தைக்கலன்னா நான் இன்னும் பேக்குக்கு அதை ஹெம்லைன் மடிச்சு தைக்கிறேன். அப்படி டபுள் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இங்க வந்து ஏதாவது ஒரு டைம்ல அந்த லாக் பண்ணி விட்டுடுங்க. ஹெம்லைன் மடிச்சு ஏய் இப்போ இந்த பக்கத்துல ஓரம் மடிச்சு தைச்சு, ஓரத்தை வந்து இந்த டாப் ஸ்டிச் மாதிரி போட்டாச்சு, வி ஸ்டிச் போட்டாச்சு. அப்ப கீழே தைக்க வேண்டியது இருக்கு. நம்ம அப்போ இப்படி எல் மாதிரி வந்து இந்த சைடுக்கு இப்படி திருப்பிக்கிறேன். இப்ப கீழே வந்து இந்த ஸ்டிச் கம்பல்சரி போடணும்னு இல்லை, போடாமலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த 2வது ஸ்டிச்சை நான் வந்து சொல்லி கொடுத்துடுறேன் எப்படி போடணும்னு. உங்களுக்கு வேணுங்க இடத்துல போட்டுக்கோங்க, வேண்டாம் எனக்கு இந்த இடம் தைச்சா நல்லா இருக்காது போல இருக்கு இந்த துணியில அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ஸ்டிச்சை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளவுதான், எல்லாம் தைச்சாச்சு, முடிஞ்சது. இப்போ இதுதான் வந்து ஃபேப்ரிக் பட்டன். சரியா, இது வந்து நான் வந்து ஒரு காமன் கலர்ஸ் கொஞ்சம் வந்து செஞ்சு வச்சிருக்கேன். இந்த பட்டன்ஸ் மிஷின் இருக்கிற இது வந்து டெக்கரேட்டிவா உள்ளது. இந்த மாதிரி ஃபேப்ரிக்கையும் எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். கடையிலையும் விற்கிது இந்த மாதிரி. இது வந்து இதெல்லாம் வந்து நான் என்கிட்ட இருக்க ஃபேப்ரிக்ல பண்ணது. இப்போ இதுல வைக்கிறதுக்கு எது நல்லா இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். சரியா, எது மேட்ச் ஆகுதோ அதை நம்ம வந்து வைக்கலாம். இப்போ வந்து இப்போ ஏதோ ஒரு மாதிரி இப்போ இது இந்த மாதிரி கோடு இருக்கு,
இதுல இது வச்சா நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். எது நல்லா இருக்கோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 வைக்கலாமா இல்ல 2 வைக்கலாமா? 2 வச்சாதான் நல்லா இருக்கா, 3 வச்சாதான் நல்லா இருக்கு இல்ல? 3 இல்ல எனக்கு இந்த கோடு வேண்டாம் அப்படின்னா சரி பிளைன் மாதிரி வச்சுக்கலாம். பிளைன் இருக்கு, பிளைன் இருக்கு. இப்போ பிளைன்லயே கிரே கலர்ல இருக்கு. எது நமக்கு ஓகேவா இருக்கோ அதை நம்ம வச்சுக்க வேண்டியதான் சட்டிலா. இப்போ இல்ல அந்த கிரீன் மாதிரி வைக்கலாம், கொஞ்சம் வேற கலர் காம்போல வைக்கலாம். எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வச்சுக்க வேண்டியதான். ஓகே. இப்ப வந்து ஹுக் அண்ட் ஐ, இங்க வந்து ஒரே ஒரு ஹுக்கு, இங்க வந்து ஐ கையிலேயே தைக்க போறோம். சரியா? வச்சு காட்டவா? டபுள் ஸ்டான்ஸால எடுத்துக்கிட்டேன். 2 த்ரெட் இருக்கு, இதுல 2 லைன் இருக்கு. நம்ம இதுல போட்டு எடுக்கும்போது 4 ஸ்டான்ஸாவா மாறிடும். அப்பதான் உங்களுக்கு வந்து திக்னஸ் வந்து நல்லா இருக்கும்.